வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2026 மே 21 வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வானிலை அமைப்பு: அரபிக்கடல் காற்று சுழற்சி விலகி போய் கொண்டிருக்கிறது. மேற்கு காற்றும் வடமேற்கு காற்றும் தமிழ்நாடு ஊடாக வங்கக்கடலில் இறங்கி பசிபிக் பெருங்கடல் நோக்கி பயணிக்கிறது. ஆக இந்த பசிபிக் பெருங்கடலில் அடுத்தடுத்த காற்று சுழற்சிகளில் ஒன்று ஒடிசா கரையை நோக்கியும், அதாவது தென்சீன கடற்பகுதி மற்றும் வியட்நாம், கம்போடியா, லாவோஸ் வழியாக மியான்மர் வழியாக வங்கக்கடலுக்கு வந்து இறங்கி ஒடிசாவை நோக்கி வர இருக்கிறது. இந்த காற்று சுழற்சியை நோக்கி, இந்த தாழ்வை நோக்கி தற்பொழுது மேற்கு காற்றும் வடமேற்கு காற்றும் தமிழ்நாட்டின் ஊடாக பயணித்து கிழக்கு நோக்கி பயணிக்கிறது. இதன் காரணமாக இதன் வழித்தடம் இந்த வெப்பக்காற்று, அதாவது வடமேற்கு காற்றுனாலே மகாராஷ்டிரா, கர்நாடகா, ஆந்திர பிரதேசத்திலிருந்து வரக்கூடிய வெப்பக்காற்று சென்னை வழியாக, குறிப்பாக திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர், காஞ்சிபுரம் மாவட்டங்கள் வழியாக வடகடலோர மாவட்டங்கள் வழியாக வங்கக்கடலில் இறங்கி பயணித்து கொண்டிருக்கிற காரணத்தினாலே சென்னையிலே நேற்றைக்கு வெப்பம் அதிகரித்திருந்தது. ஆனால் நம்ம இது ஏற்கனவே அதிகரிச்சிருக்கோம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். எவ்வளவு அதிகரித்துன்னு பார்த்தீங்கன்னா 100 டிகிரியை தொடுன்னு பார்த்தோம். ஆனால் நேற்றைக்கு 103 டிகிரியை தொட்டிருக்கு. மீனம்பாக்கம்னாலே உணர்வு வெப்பம் அதிகமாக தான் இருக்கும். அதை விட கொஞ்சம் கூடுதலாகவே உணரப்பட்டிருக்கும். பாருங்கள், நேற்றைக்கு வெப்பம் விமான நிலையத்தில் 39.6 டிகிரி செல்சியஸ், 103 டிகிரி ஃபாரன்ஹீட் மீனம்பாக்கம். சென்னையோட நுங்கம்பாக்கம் கொஞ்சம் மரங்கள் அடர்ந்த பகுதியிலேயே 1.6 டிகிரி செல்சியஸ் தான் குறைஞ்சிருக்கு. 39 டிகிரி செல்சியஸ், 102 டிகிரி ஃபாரன்ஹீட். இது கொஞ்சம் அதிகமாக உணரப்பட்டிருக்கும். காரணம் என்னென்னா, கிழக்கு திசையிலிருந்து கடலோரம் வழியாக, அதாவது கடற்கரையோர பகுதிகளிலிருந்து மாலை நேரம்தான் அந்த கிழக்கு காற்று நுழையும். மதிய நேரத்தில் நுழையாது. மேற்கு காற்று மட்டும் மணல் காற்றாக வர்ற காரணத்தில் கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும். ஒரு 4 நாட்களுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும்னு சொன்னோம். அதாவது இன்றிலிருந்து ஒரு 4 நாட்களுக்கு இருக்கும். அதற்கு பிறகு கொஞ்சம் குறையும். 100 டிகிரியாக குறையும். அதற்கு பிறகு 99ஆக குறையும். அதற்கப்புறம் 98ஆக குறைஞ்சிடும். அப்படியே இந்த மாத இறுதி தென்மேற்கு பருவமழை தொடங்கும் பொழுது காற்றோட வழித்தடம் மாறும். ஆக இந்த மாத இறுதியில் வெப்பம் குறையும். இப்போ கொஞ்சம் வெப்பம் அதிகம் இருந்தாலும் ஒரு 4 நாட்களுக்கு தான் அதிகமாக இருக்கும். அப்புறம் இந்த டிகிரியை விட கொஞ்சம் குறையும்னு சொல்லியிருக்கிறோம். அதே போல் இன்னும் பல இடங்களில் உள்ளேயும் இருக்கும். ஏனென்றால் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து கடலோரம் வரும்பொழுது உள் மாவட்டங்கள் வெப்பம் இருக்கும். ஆனால் அதிகபட்சமாக காஞ்சிபுரத்தில் தான் அதிகமாக இருக்கும். காஞ்சிபுரம், திருத்தணி, வேலூர் மட்டும்தான் அதிகமாக இருக்கும். இது ஒரு 4 நாட்களுக்கு தான், இதுக்கு மேலே இருக்காது. கவலைப்படாதீங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம். மழையை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு, அதாவது நத்தம், திண்டுக்கல் பகுதியிலேருந்து உருவான வந்த மழை மதுரைக்குள்ளே போகாமல் புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டம் வழியாக விருதுநகர் மாவட்டத்தோட காரியாப்பட்டியெல்லாம் மழை பொழிவை கொடுத்து அப்படியே தொண்டி மற்றும் மணமேல்குடி, கட்டுமாவடி இடைப்பட்ட பகுதி வழியாக கடலுக்குள் இறங்கி இலங்கை யாழ்ப்பாணம் வரைக்கும் பயணித்ததை நாம் நேற்று மாலை அறிக்கையில் அறிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் அறந்தாங்கியில் 45 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கு. நகுடி 33 மில்லிமீட்டர், ஆவுடையார் கோவில் 25 மில்லிமீட்டர், மணமேல்குடி 18 மில்லிமீட்டர், ஆய்க்குடி 10 மில்லிமீட்டர், மீமிசல் மழை கொஞ்சம் கம்மியாக 5 மில்லிமீட்டர் தான். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, திருவாடானை மற்றும் கமுதி இதெல்லாம் மழை. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் காரைக்குடி 34 மில்லிமீட்டர், தேவக்கோட்டை 17 மில்லிமீட்டர், மேலும் சிங்கம்புணரி மற்றும் காளையார் கோவிலும் மழை தான். திருப்பத்தூரும் மழை தான். அதே போல் இளையான்குடியும் மழை. அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் 15 மில்லிமீட்டர் மழை. அங்கே பெருசாக மழை இல்லை. அதுக்கு பிறகு சரி, இன்றைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கும் தென் மாவட்டங்களுக்கு மழை தான். நேற்றைக்கு திண்டுக்கல், விருதுநகர் மாவட்டம் இடையே தொடங்கி மதுரையை ஒதுக்கி சிவகங்கை, ராமநாதபுரம், புதுக்கோட்டை தெற்கு மற்றும் சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம், புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு பகுதி வழியாக வங்கக்கடலுக்கு வளர்ந்தது போல் இன்றைக்கு வேறு சில மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுக்கும். வட உள் மாவட்டங்கள் திருப்பத்தூர்லேயும் மழைப்பொழிவு நேற்றைக்கு கொடுத்துருக்கு. ஆம்பூர்லேயும் வாணியம்பாடியிலையும். இன்றைக்கு தென் மாவட்டங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. நாளைக்கு கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம், அதாவது இன்றைக்கு 21 தென் மாவட்டங்கள் பரவலாக கிடையாது. நேற்றைக்கு ஒரு 4 மாவட்டம் பெய்தது போல் இன்றைக்கு ஒரு 4-5 மாவட்டம் இருக்கும். அதே போல் வடபுள் மாவட்டங்கள்லேயும் ஒரு சில இடங்கள் இருக்கும். கர்நாடக எல்லையோரத்துலேயும் ஒரு சில இடங்கள் இருக்கும். இன்றைக்கு 21. 22 கர்நாடக எல்லையோரம் தொடங்கி வங்க கடலோரம் வரைக்கும் இருக்கும். நாளைக்கு வெயிலுக்கு பிறகு தான். ஏன்னா காற்று சுழற்சி விலகி போயிட்டு காற்று சுழற்சியில் வெப்பம் அதிகரிக்கும்னு சொன்னோம். அதிகரிச்சிருக்கு. மீண்டும் காற்று சுழற்சி வரப்போது மாத இறுதியில். சரி, இந்த மாத இறுதியில் வரக்கூடிய அந்த காற்று சுழற்சிக்கு முன்பு
அந்த வெப்பசலன இடிமழை பொழிவு என்பது இன்றைக்கு தென் மாவட்டங்களும், நாளைக்கு வட உள் மாவட்டங்கள், கர்நாடகா, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களும் இருக்கும் நாளைக்கு. அதாவது 22. 23 அதேபோல் வட உள் மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர, ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், வட உள் மாவட்டங்கள்லையும், தென் உள் மாவட்டங்களில் ஒரு இடங்கள்லையும் இருக்கும். 24. 24 எப்படி இருக்கும்னா, கேரள எல்லையோர மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள்லையும் தொடங்கும் ஒரு சில இடங்களில். புரியுதுங்களா? பாலக்காட்டு கணவாயில் அன்னைக்கு தொடங்கலாம், ஒரு இடங்களில் பெய்யலாம். ஆனால் அடுத்தடுத்த நாட்களில் தான் பாலக்காட்டு கணவாய் மற்றும் ஒட்டுமொத்த நீலகிரி உள்ளிட்ட நீலகிரி முதல் கன்னியாகுமரி உள்ளிட்ட அனைத்து மேற்கு மாவட்டங்கள்லாம் 25ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை அதிகரிக்கும். புதிய காற்று சுழற்சி உருவாகி தென்மேற்கு பருவமழை இந்த மாத இறுதி நாட்களில் தொடக்க வரும் பொழுது படிப்படியாக 25ஆம் தேதிக்கு மேலே கேரளா, கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள், கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும், கேரள எல்லையோர தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்களுக்கும், கர்நாடக எல்லையோர மேற்கு மாவட்டங்களுக்கும் இந்த மாத இறுதியில் வலுப்பெறும் மழை. அதே நேரத்தில் வங்கக்கடலோரமும் மழைப்பொழிவை கொடுக்கும். இப்போ ஒரு 24ஆம் தேதி வரைக்கும் தான் வீக்காக இருக்கும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், தெரியுதா? 22, 23ஆம் தேதி கொஞ்சம் வெயில் அதிகமாகும், அதற்கு பிறகு மழை வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அதையும் மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துகிறேன். மாத இறுதியில் நல்ல மழை இருக்குது. வெயில் கொஞ்சம் தொடர்ந்து இந்த சென்னை உள்ளிட்ட பகுதியில் கூடியிருந்தாலும் இன்னும் ஒரு 4 நாளைக்கு தான் இந்த 101, 100ங்கிற வெப்பநிலை 102க்கு போனாலும் அதற்கப்புறம் குறையும். 102 குறையும், 101 குறையும், அதுக்கப்புறம் 99 குறையும், 100 குறையும், 99 குறைஞ்சி பின்னாடி வந்துடும். ஆக படிப்படியாக இன்னொரு 4 நாளுக்கு பிறகு குறைய ஆரம்பிச்சிடும். அந்த 4 நாள் மட்டும் நீங்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. வடமேற்கு மேற்கு காற்று வங்கக்கடலோரம் வந்து கடலுக்குள்ளே இறங்கி மியான்மர் மற்றும் தாய்லாந்து நோக்கி பயணிக்கிற காரணத்தினால ரைட். வெப்பச்சலன இடிமழை பொழிவு இன்றைக்கு தென் மாவட்டங்கள், நாளைக்கு வட உள் மாவட்டங்கள், கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள், நாளை மறுநாளும் கர்நாடக எல்லையோர ஆந்திர எல்லையோர வட உள் மாவட்டங்கள், அதற்கு பிறகு தென் மாவட்டங்கள் ஒரு சில இடங்களில் இருக்கும். அதற்கு பிறகு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் 24ஆம் தேதிக்கு பிறகு 25லிருந்து 26, 27, 28 தொடர்ந்து அந்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் இருக்கும். படிப்படியாக பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும், ஆரியங்காவு கணவாய் பகுதிக்கும், ஆரல்வாய் மொழிக்கும் வரும். அது அப்படியே வங்கக்கடலோரமும் மாலை இரவு நேரத்தில் வரும். பெரும்பாலும் இரவு நள்ளிரவு நேரத்தில் வரும். வங்கக்கடலோரமும் மாத இறுதியில் மழைப்பொழிவை கொடுக்கும். காற்று சுழற்சி மியான்மர் தாண்டி அது தென்சீன கடலில் இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நோக்கி பயணிக்கிற காரணத்தினால தமிழ்நாட்டு கரையோரத்தில் இந்த மாத இறுதியில் நாம் எதிர்பார்க்கக்கூடிய காற்று சுழற்சி கொஞ்சம் தீவிரம் இல்லாமல் தொலைவில் நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புரியுதுங்களா? ஸ்ட்ராங் காற்றை கிழக்கு நோக்கி பயணிக்கிற காரணத்தினால அந்த காற்று சுழற்சி ஒடிசாவுக்கு வரப்போகுது. தமிழ்நாட்டின் வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கிற அந்த நிகழ்வு இல்லாமல் தென்சீன கடற்பகுதி வழியாக பசிபிக் பெருங்கடல் நிகழ்வு ஒடிசாவுக்கு வரப்போகுது. இதனால் மாத இறுதியில் வெப்பச்சலன இடிமழை பொழிவு இருக்கும் கடலோர மாவட்டங்கள் டெல்டாவில். தெற்கு டெல்டாவில் கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் மழைக்கு வாய்ப்பு குறைவுன்னு தான் சொல்லணும். கோடியக்கரை, வேதாரண்யம் பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்கும். ஏதாவது ஒரு நாள் இந்த தெற்கு காற்றோட வேகம் குறைந்து மேற்கு காற்றோட வேகம் கூடும் பொழுது வரும். ஆனால் அந்த மாத இறுதிக்குள் ஓரிரு நாள் கொடுக்கலாம். பெரிய மழைக்கு வாய்ப்பில்லை. வேதாரண்யம் பகுதிக்கும் அந்த கரியாப்பட்டினம், திருத்துறைப்பூண்டி போன்ற பகுதிக்கான தெற்கு காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும். இந்த கிழக்கு கடற்கரை சாலை அதிராமப்பட்டினம், வேளாங்கண்ணி கிழக்கு கடற்கரை சாலைக்கு கிழக்கு தென்கிழக்கு இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தெற்கு காற்று வலுவாக இருக்கும் என்பதனால் மழைக்கு வாய்ப்பு உடனடியாக இல்லை என்றாலும் மாத இறுதியில் இருக்குது. அது வரக்கூடிய நாட்கள் நம்ம உறுதிப்படுத்தலாம். புரியுதுங்களா? வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து உங்கள் ஊர் மழைப்பொழிவு எப்படி என்பதை அறிந்து கொள்ள தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.